welcome to Code with Pravi. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் how to reverse a number in Java. ஓகேவா? ஸோ வந்துட்டு நம்ம அதுக்கு reverse a number in Java. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு லைக் இந்த நம்பர் தான் இப்போ நம்ம இன்புட்டாக நம்ம எடுக்க போகிறோம் 39897. ஸோ இதுக்கு நமக்கு அவுட்புட்டாக என்ன வரணும்? 7 9 8 9 3 கரெக்டா? ஸோ இது வந்துட்டு இன்புட், இது அவுட்புட். ஓகே, ஸோ நமக்கு இப்போ என்னன்னா இந்த நம்பரில் இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்? நமக்கு ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் பண்ணுறோம். கரெக்டாக ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு லாஸ்ட் டிஜிட் உள்ள நம்பர் நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பராக நமக்கு வரணும். லாஸ்ட் செகண்ட் டிஜிட் நமக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்பராக நமக்கு வரணும். ஸோ இது பண்ணுறதுக்கு ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1 எப்படி பண்ணணும் அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ 39897. அந்த 39897ங்கிறத வந்துட்டு இப்போ நம்ம இப்போ நம்பர் ஈக்குவல் டு 39897 நான் எடுத்துக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடுலஸ் பண்ண போகிறோம். இது கூடனா 10 கூட மாடுலஸ் பண்ண போகிறோம், மாட் பண்ண போகிறோம். ஸோ மாடுலஸ்ங்கிறது நத்திங் பட் நார்மல் டிவிஷன். நீங்கள் நார்மல் டிவிஷன் பண்ணும்போது அதில் கிடைக்கிற ரிமைண்டர் தான் மாட், நம்மளோட ஃபைனல் அவுட்புட் மாட். ஓகேவா? இதை நம்ம மாட் பண்ணோம்னா நமக்கு 7 நமக்கு வந்துட்டு ஆன்சர் வரும். ஓகேவா? நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 7 வந்துட்டு இப்போ நமக்கு என்னது, இது வந்துட்டு நமக்கு மாட் பண்ணால் நமக்கு 7ன்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மெத்தட் யூஸ் ஃபார்முலா மாதிரி, லைக் ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்டூ 10 ப்ளஸ் கூட இருக்கக்கூட நம்பர். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு இந்த லைக் இது நம்ம இப்போ ரிமைண்டர்னு எடுத்துக்கலாம். அதாவது நமக்கு ரிமைண்டர் தானே நமக்கு 7 கிடைச்சது. ஸோ லைக் ரிமைண்டர். ஓகேவா? இதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப். அதாவது இந்த இதுலேயே வந்துட்டு ஸ்டெப் 1லே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், 1 minute. ஓகே, நம்பர் இஸ் ஈக்குவல் டு 39897ன்றதை வந்துட்டு மாடுலஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் 7. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே நம்ம வந்துட்டு 7 நமக்கு கிடைச்சிச்சு, ரிமைண்டராக கிடைச்சிச்சு. பட் அது நம்ம லாஸ்ட் டிஜிட் அதாவது ரிவர்ஸ் பண்ணோம்ல. ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ் இன்டூ 10 ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ பட் நமக்கு இங்கே என்ன தான் இருக்கும், ரிவர்ஸுங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நமக்கு 0 தான் இருக்கும். ஓகேவா? 0 தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வேல்யூஸ் வரும். ஸோ இதை கூட நம்ம 10 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் ரிமைண்டர் வந்துட்டு நமக்கு 7. ஸோ இங்கே என்ன ஆகும், ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 × 10ங்கிறது நமக்கு 0 தான். ஸோ நமக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணி நமக்கு நம்பர் நமக்கு 7 நமக்கு இப்போ கிடச்சிச்சு. ஓகே, நாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் மீன்ஸ் ஹியர் we are going to do like இப்போ அதாவது நம்பரை வந்துட்டு மறுபடியும் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த இடத்துல மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிவிஷன் பண்ணி அது ரிமைண்டர் தான் நமக்கு 7. இந்த இடத்துல நம்ம டிவைட் பண்ணி அதோட கோஷன்ட் தான் நமக்கு வந்துட்டு ஃபைனலாக நமக்கு நம்பரில் நம்ம இருக்க போகுது. ஸோ அது இருக்க போகுது. டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 39897. ஓகேவா? டிவைட் பண்ணால் நமக்கு இதுதான் கிடைக்கும். இது வந்து ஸ்டெப் நம்பர் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 2. இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைச்ச வேல்யூ நம்பர் 3989. இப்போது இந்த நம்பர் 3989 கூட மறுபடியும் அகெயின் சேம் மெத்தட். நமக்கு இங்கே என்னென்னா நம்ம இங்கே வைல் மெத்தட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். 0 வர வரைக்கும் இந்த லூப் நமக்கு வந்துட்டு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆக வரைக்கும் நமக்கு இது ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ 0 வர வரைக்கும் நம்ம இந்த ஸ்டெப் நம்ம பண்ண தான் போகிறோம். இப்போ நமக்கு 3989 இருக்கா, இந்த இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம மாடுலஸ் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் நம்ம மாடுலஸ் பண்ணுவோம், மாட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம், அப்புறம் டிவைட் பண்ணுவோம். இந்த 3 ஸ்டெப் தான் நம்ம பண்ணுவோம். ஓகே, இதுதான் அப்படி நம்ம ப்ரோக்ராம்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ லாஜிக் மட்டும் பார்த்துடலாம். 3989 மாடுலஸ் 10. ஸோ இப்போ இந்த நம்பர் நமக்கு என்ன கிடைக்கும், 3989 மாடுலஸ் 10னா அகெயின் நமக்கு என்னது ரிவர்ஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் போட்டுட்டு நமக்கு 9 நமக்கு ரிமைண்டராக கிடைக்கும். இப்போ இங்கே கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க.
நம்ம இங்கே ரிவர்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே என்ன கொடுத்தோம் 0 × 10 + 7ன்னு கொடுத்தோமா ஏன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நமக்கு வேல்யூ இருக்காது 0 தான் இருக்கும் பட் இப்போ நம்ம பண்ணும்போது ரிவர்ஸ் பண்ணுறதுல நமக்கு வேல்யூ நமக்கு 7 இருக்கு அப்போ இந்த இடத்துல நம்ம 7ன்னு போட்டு 7 அகெயின் இன்ட்டு 10 ப்ளஸ் இங்கே கிடைச்ச ரிமைண்டர் ஓகேவா ரிமைண்டர் நம்ம இங்கே என்ன பண்ணோம் ரிமைண்டர் நமக்கு 7ன்னு கிடைச்சது நம்ம அதை ஆட் பண்ணியாச்சு இங்கே நமக்கு ரிமைண்டர் என்ன இருக்குது 9 இருக்குது ஸோ இங்கே நம்ம 9ன்னு சொல்லிட்டு போடணும் ஸோ அகெயின் நமக்கு இப்போ ரிவர்ஸ் பண்ணோன்னா நமக்கு 79 கிடைக்கும் இப்போ நமக்கு ஆக்சுவலி கொடுத்த வேல்யூ என்னது 39897 7ம் ரிவர்ஸ் ஆயாச்சு 9ம் ரிவர்ஸ் ஆயாச்சு கரெக்டாக அகெயின் நம்ம ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அகெயின் நம்ம என்ன பண்ணுவோம் கொடுத்துருக்க நம்பர் என்ன 3989 அகெயின் நம்ம இதை இப்போ நம்ம 3989 நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன 398 ஓகேவா ஸோ இது வந்து ஸ்டெப் 2 கரெக்டாக இப்போ 398 வந்துச்சு அங்கே 79 வந்தாச்சு இப்போ அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்டெப் 3 ஓகேவா இப்போ நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ வந்துட்டு 3 அகெயின் நம்ம அதே தான் 398 பண்ணுறோம் அதாவது 398 மாடுலஸ் 10 பண்ணுறோம் அதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது மாட் பண்ணும்போது நமக்கு 8 கிடைக்கும் அகெயின் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஆல்ரெடி கிடைச்ச நம்பர் 79 அப்போ 79 இன்ட்டு 10 ப்ளஸ் 8 ஸோ இப்போ என்ன கிடைக்கும் 798 கிடைக்கும் அகெயின் என்ன பண்ணுறோம் 398 டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 39 கரெக்டா 39 கிடைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 4 அகெயின் இப்போ நமக்கு என்ன 39 ஸோ 39 மாடுலஸ் 10 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 9 கிடைக்குமா மாட் பண்ணால் இப்போ நமக்கு 798 இன்ட்டு 10 ப்ளஸ் 9 அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 798 கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் அகெயின் டிவைட் பண்ண போகிறோம் 339 அதாவது 39 டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் டு 3 நமக்கு கிடைக்கும் ஃபைனலாக ஸ்டெப் நம்பர் 5 இங்கே என்ன பண்ணுறோம் 3 கிடைச்சிது 3 நம்ம மாடுலஸ் பண்ணுறோம் ஸோ வந்துட்டு த்ரீ மாடுலஸ் 10 பண்ணுறோம் அகெயின் நமக்கு 3 கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன பண்ணுறோம் ரிவர்ஸ் பண்ணுறோம் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கிடைச்ச நம்பர் அதாவது ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் எஸ் செவன் 989 இன்ட்டு 10 ப்ளஸ் 3 நமக்கு கிடைக்கும் ஸோ நமக்கு ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் ஸோ ரிவர்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 3 டிவைடட் பை 10 ஸோ இங்கே நமக்கு 0 முடிஞ்சிடும் ஸோ இதில் ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு எஸ் இப்போ நமக்கு 0 வந்துடுச்சு ஸோ கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ் ஆகிடும் ஸோ இப்போ நம்ம கன்ஃபார்ம் நமக்கு இப்போ ரிவர்ஸ் ஆகிடும் 7989 ஓகே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 39897 நம்ம கொடுத்தோம் இப்போ 79893 ஸோ இதுதான் நமக்கு ரிவர்ஸ் ஆகி வந்த நம்பர் கரெக்டாக ஸோ இது வந்துட்டு நீங்கள் எதுக்கும் பென் பேப்பர் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் லைக் கொண்டு வரது நல்லது லைக் ஏன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு எங்கேருந்து வந்தது எப்படி வந்ததுன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பென் பேப்பர் எடுத்துகிட்டு லைக் அதில் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணி பாருங்கள்
ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம், மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம், அப்படி ரிவர்ஸ் பண்ணுறோம். ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம் கிடைச்ச ரிமைண்டரை வச்சு. அப்போ நமக்கு வந்துட்டு கோஷியன்ட் வச்சு நமக்கு கிடைக்கும். ஸோ லைக் இதுதான் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து நம்ம இன்புட் வாங்கி எடுக்க போகிறோம். அதே சேம் நம்ம 39897 வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஸ்கேனர் கிளாஸ், ஸ்கேனர் ஆப்ஜெக்ட், நியூ ஸ்கேனர் டாட் ஸ்கேனர் ஃபார் சிஸ்டம் டாட் இன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் எப்படி இன்புட் வாங்குறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சிஸ்டம் டாட், ஏன்னா நம்ம வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து நம்ம இன்புட் வாங்கணும்ல. ஸோ அதுக்கு என்டர் தி நம்பர். இப்போ என்ன பண்ணுறோம், ரீட் பண்ணுறோம், அதாவது கொடுத்த நம்பரை நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் இன்ட். இப்போ நான் இங்கே இன்ட்னு கொடுக்க போகிறது இல்லை, பிகாஸ் நான் இங்கே வந்துட்டு டிக்ளேர் அண்ட் இனிஷியலைஸ் நான் இங்கே பண்ணிடுவேன். ஸோ இன்ட் ஏ கம்மா, ஸோ இப்போதைக்கு ஏ மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம லாஜிக் நம்ம அங்கே பார்த்தோம்ல லாஜிக், அதே இதுதான் நம்ம இங்கே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், லைக் லாஜிக்கில் வந்துட்டு இப்போ நான் இன்ட் பின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இன்ட் பி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஏ மாடுலஸ் 10. கரெக்டாக ஏ தான் நம்ம வந்துட்டு மாடுலஸ் பண்ணோம். அதாவது ஏக்கு நம்ம ஒரு நம்பர் கொடுத்தோம். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 39897. இதுதான் நம்ம இப்போ வந்துட்டு இந்த வேல்யூவை தான் நம்ம மாடுலஸ் பண்ணுறோம். அது நம்ம பியில் நம்ம சால்வ் பண்ணி வைக்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம லாஸ்ட் டிஜிட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த இடத்துல என்னன்னா இன் பி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. லைக் சாரி, நம்ம இப்போ லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கு மாடுலஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ரிவர்ஸ் பண்ணுறோம். கரெக்டாக இப்போ நமக்கு 7ன்னு வரும், நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணுவோம். கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு ரிவர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நமக்கு என்னவா இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நமக்கு ரிவர்ஸ் நம்ம 0ன்னு நம்ம இங்கே போடணும். அப்போ இங்கே ரிவர்ஸ் இன்டூ 10 ப்ளஸ் பி. ஓகேவா? இல்லைன்னா ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நான் இங்கே வந்துட்டு ரிமைண்டர்னே கொடுக்குறேன். ரிமைண்டர். இப்போ அகைன் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏன்னு வாங்கினதை டிவைட் பண்ண போகிறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 10. கரெக்டா? இதை வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு இங்கே கண்டிஷன் நமக்கு லைக் ட்ரூ ஆகிற வரைக்கும் நமக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ இதை நம்ம வந்துட்டு whileல போடுறோம். while a is not equal to 0. ஓகேவா? இந்த கண்டிஷனில் போட்டுடலாம். Control X. ஓகே, ஸோ இது வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு, ரிவர்சிங் தி நம்பர். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு தி ரிவர்ஸ் நம்பர்னு போட்டு யா திஸ் இஸ் தி மெத்தட். ஓகேவா? இதுதான் இப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ இதை நான் ரன் பண்ணிடலாமா? ஸோ என்டர் தி நம்பர், சேம் நம்பர் 39897 789893. உங்களுக்கு தெரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு ரிவர்ஸ் தி நம்பர். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மெத்தட். ஓகேவா? ரெக்கர்ஷன் மூலமாக பண்ணலாம், ஃபார் லூப் மூலமாக பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு while loop வச்சு பண்ண ஒரு மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்துட்டு ஹவு டு ரிவர்ஸ் அரே, ஹவு டு ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்,
எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி டூப்ளிகேட் அரேலேருந்து எப்படி நம்ம டூப்ளிகேட் நம்பர் ரிமூவ் பண்ணுறது, ஸ்ட்ரிங்லேருந்து எப்படி நம்ம ஸ்ட்ரிங் நம்ம ரிமூவ் பண்ணுறது, கேட் ரிமூவ் பண்ணுறது, இது மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் லைக் டவுட்ஸ் கேளுங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் லைக் ஃபைனலாக நான் ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்துட்டு லைக் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இனிஷியலைஸ் அண்ட் டிக்ளரேஷன் பண்ணிடுறோமா. ரிவர்ஸ் நமக்கு ரிவர்ஸ் நமக்கு 0ல் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். ஸோ while a is not equal to 0, ஸோ 0ல் தான் நமக்கு ஆக்சுவலி லைக் 0. இப்போ நம்ம இதில் 0 ஈக்குவல் டு இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம், அகெயின் நம்ம 0ன்னு போட்டு பாருங்கள். 0 தான் இந்த இடத்துல வந்துட்டு இஸ் நாட் ஈக்குவல் டு ஓகே என்ன எரர் காமிக்குது பாருங்கள். ஓகே, இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இதை வந்துட்டு கீழே போட்டு பாருங்கள், கண்டிஷனில் என்ன வருதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்னென்னா லைக் இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், மாடலஸ் கண்டுபிடிக்கிறோம். கொடுத்துருக்கக்கூடிய 39897க்கு மாடலஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ மாடலஸ் கண்டுபிடிக்கும் கண்டிப்பாக நமக்கு லாஸ்ட் டிஜிட் நம்பர் தான் நமக்கு கண்டுபிடிக்கும் போது வரும். ஸோ அந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணுறோம். ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் நம்ம கொடுத்துருக்க நம்பர் டிவைட் பண்ணால் நமக்கு வில் பி கெட்டிங் தி ரிவர்ஸ் நம்பர். ஓகே, திஸ் இஸ் ஹவ் வில் பி டூயிங் திஸ். Thank you. Subscribe my YouTube channel for more videos. Tata, bye bye.